எனது 12,000 போர்க்கப்பல் 10,000 வீரர்களோட ஈரான் துறைமுகத்தையே அமெரிக்கா ரவுண்டு விட்டாங்களா? இன்னைக்கு இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல போர் பண்ணுச்சு. ஈரான் எப்படா நீங்க எங்க மேல போர் பண்ணலாம்னு சொல்லி ஹார்முஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பலும் அங்கேருந்து வெளியும் வர முடியல, இங்கேருந்து உள்ளேயும் போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சுங்க. இதனால உலக நாடுகளுக்கு பூரா பெட்ரோல் சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமா வந்துச்சுங்க. இந்த போரை உலக நாடுகள் எல்லாமே நிறுத்தணும்னு கோரிக்கையும் வச்சாங்க. அதன் அடிப்படையில அமெரிக்கா ஈரான் கிட்ட 2 வாரம் போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா 10 அம்ச கோரிக்கையில அமெரிக்காவுக்கு அனுப்பி இதுக்கு ஓகேனா 2 வாரம் போர் நிறுத்தத்துக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைகளை படிச்சு பார்த்த அமெரிக்கா ஓகேன்னு சொன்னதும் 2 வாரம் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்பாடா, இனிமே எல்லாருக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாம இருப்போம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு அன்னைக்கு ஈவினிங் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா லெபனான் மேல ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. லெபனான் யாருன்னா நம்ம நாட்டுல திமுக அதிமுக அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அமைப்பு. அது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க அமைப்பு மேல குண்டை போட்டு 250 பேருக்கு மேல கொண்டிருக்கீங்க, 1000த்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால திரும்பவும் நாங்க ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுறோம்னு மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் கடந்த 10ஆம் தேதி இனிமே அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்க கூடாது, அணு ஆயுதம் தயாரிக்கிற எந்த பொருளையும் உருவாக்கவும் கூடாதுன்னு அமெரிக்கா ஈரானுக்கு சொல்லிச்சு. அதுக்கு திரும்ப ஈரான் என்ன அமெரிக்கா சொல்லிச்சுன்னா, நாங்க யுரேனியத்தை தயாரிப்போம், ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துற உரிமையும் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அமெரிக்கா கொஞ்சம் கூட ஒத்துக்காம கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை 10 பைசா பிரயோஜனம் இல்லாம முடிஞ்சுங்க. பாகிஸ்தான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு 2 நாடுகளையும் அழைச்சாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட செவி சேர்க்காம 2 நாடுகளுமே போயிடுச்சுங்க. இந்த செய்தி உலக நாடுகள்லாம் தெரிஞ்சதும் இனிமே போர் நிக்காது, போற போக்க பார்த்தா மீண்டும் கற்காலத்துக்கே போற நிலைமை வந்துரும்னு உலக நாடுகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா 10,000 வீரர்களோட 12,000 போர்க்கப்பலை ஈரான் துறைமுகத்தை சுத்தி ரவுண்டு கட்டாங்க. ரவுண்டு கட்டது இல்லாம ஈரான் துறைமுகத்துக்குள்ளார எந்த கப்பலும் நுழைய முடியாது, போகவும் முடியாது. அப்படி போனா நாங்க தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அமெரிக்காவோட சென்காம் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்துல 6 கப்பல் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளில வந்தது. அதை தம்பி அப்படியே திரும்பி துறைமுகத்துக்கே போடான்னு அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சுங்க. ஈரான் துறைமுகத்திலிருந்து வர்ற எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் குய்யால நீ வெளியே போக முடியாதுன்னு அமெரிக்கா சொல்லிடுச்சிங்க. அதோட மட்டும் இல்லாம ஈரான் அல்லாத, அதாவது வெளியிலேருந்து வர்ற கப்பல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா வழிவிடணும்னு சொல்லியிருக்குங்க. ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிட்ட அமெரிக்கா ஒரு மேப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் துறைமுகத்தை சுத்தி 10,000 வீரர்களும் 12,000 போர்க்கப்பலும் 100 விமானங்களும் எந்நேரமும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். இனிமே ஈரான் துறைமுகத்திலேருந்து ஒரு கப்பலும் வெளில வர முடியாது, வந்தாலும் திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போற போக்க பார்த்தா போர் முடியுமா இல்ல மீண்டும் விறகெடுப்பே நம்மளாம் போக போறோமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.